இந்த மாதிரி ஒரு தடவை சிக்கன் குழம்பு ட்ரை பண்ணுங்கள், ரொம்ப நல்லாயிருக்கும். பார்க்கவே கலர்ஃபுல்லாக நல்லா இருக்குல்ல. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். சிக்கன் வந்து நான் மஞ்சள் போட்டு வாஷ் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். அப்புறம் இஞ்சி சேர்த்துக்கலாம். ஒரு 8-9 பல் வந்து பூண்டு சேர்த்துக்கலாம். கொஞ்சமாக சின்ன வெங்காயம், அப்புறம் தாளிப்பு கொஞ்சம் சின்ன வெங்காயம் வேணும். ஸோ ஆஃப் தக்காளி பழம் மட்டும் நான் இதில் சேர்த்துக்கிறேன். ஆஃப் தக்காளி பழம் தாளிப்புக்கு வந்து சேர்த்துக்கிறேன். அரைச்சிட்டு பேஸ்ட்டாக எடுத்துக்கலாம். அப்புறம் தாளிப்புக்கு வந்து சோம்பு, பட்டை, கிராம்பு, ஏலக்காய் வந்து சேர்த்துக்கலாம். அப்புறம் சின்ன வெங்காயமும் அந்த ஆஃப் தக்காளி பழம் வந்து நான் இதில் சேர்த்துக்கிறேன். ஸோ வெங்காயம் வந்து நல்லா ஃப்ரை ஆகிறதுக்காக கொஞ்சமாக சால்ட்டு சேர்த்துக்கிறேன். நான் ஆல்ரெடி சிக்கனை வாஷ் பண்ணிவிட்டு மஞ்சளும் உப்பும் போட்டு பிசைஞ்சு வச்சுருக்கேன். ஸோ அதனால் அதில் உப்பு சேர்த்துருக்கேன். அதனால் இதுக்கு தேவையான உப்பு மட்டும் சேர்த்துக்கிறேன். அப்புறம் நம்ம அரைச்சி வச்சுருந்த அந்த விழுதை வந்து சேர்த்துக்கலாம். நல்லா எண்ணெய் தெரிஞ்சு வர அளவுக்கு நல்லா ஃப்ரை பண்ணி விட்டுருங்க. அதுக்கப்புறம் வந்து 1 டீஸ்பூன் வந்து மல்லி மசால், 1 டீஸ்பூன் வந்து மல்லி பவுடர், 1 டீஸ்பூன் வந்து காஷ்மீர் ரெட் சில்லி பவுடர், 1 டீஸ்பூன் வந்து கரம் மசாலா, 1 டீஸ்பூன் சிக்கன் மசாலா. இது வந்து அத்தனையுமே நான் கடையில் வாங்கின மசாலா அதுதான் யூஸ் பண்ணியிருக்கேன். நான் அதிகமாக யூஸ் பண்ணுறது சக்தி மசால் தான். அதுதான் கொஞ்சம் காரமாக நல்லாயிருக்கும், ஸ்பைஸியாக இருக்கும். அதனால் ஸோ வாஷ் பண்ணி இந்த சிக்கனை வந்து சேர்த்துக்கலாம். இந்த சிக்கன் பார்த்திங்கன்னா ஃபுல்லாகவே தொடக்கறி. ஸோ சிக்கனோட லெக் பீஸு அது வந்து நல்லா சாஃப்டாக இருக்கும். ரொம்ப வேக வேண்டியதே இல்லை. ஸோ நல்லா ஃப்ரை பண்ணி விட்டுட்டு நமக்கு குழம்புக்கு வேணுங்கிற தண்ணியை வந்து ஊற்றிக்கலாம். மல்லியில் போட்டு இறக்கிற வேண்டியதான். நான் கொஞ்சம் குழம்பா வச்சுருக்கேன். நீங்கள் இன்னும் கொஞ்சம் தண்ணி வந்து கம்மி பண்ணி கூட இன்னும் கிரேவியாக கூட நீங்கள் வச்சுக்கலாம். நெக்ஸ்ட் ஒரு வீடியோவில் பார்க்கலாம். தேங்க்யூ.